Assalamualaikum viewers. இந்த வீடியோல டேஸ்டி அண்ட் க்ரீமியான ஹைதராபாதி green chicken எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது செய்யிறதுக்கு 3/4 கிலோ சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி டெண்டரைஸ் பண்ணி வச்சுக்கலாம். எப்படி டெண்டரைஸ் பண்றதுன்னு ஏற்கனவே வீடியோ போட்டுருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கிறேன். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன், 200 கிராம் தயிர், 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், தேவையான அளவு உப்பு, green கலர் பவுடர் 2 பிஞ்ச் சேர்த்துக்கிறேன். இது விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேணாம். கொஞ்சம் நிறையா மல்லி, புதினா, 2 பச்சை மிளகாய், இது 3த்தையும் அரைச்சி பேஸ்ட்டை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். 2 பெரிய வெங்காயத்தை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். 15 முந்திரி, 15 பாதாம், இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த 3த்தையும் அரைச்சி அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். விருப்பப்பட்டால் பிஸ்தா கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை அப்படியே 2 மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ரம்ப இலை சேர்த்துக்கிறேன். பிரியாணி இலை கூட சேர்த்துக்கலாம். கூடவே 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு சேர்த்து பொரிஞ்சதும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்க வேணாம். இதில் உள்ள தண்ணியிலேயே நல்லா வேகட்டும். பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மூடி வச்சு நல்லா வேக வைக்கலாம். மூடி போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக விடுங்க. அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா பாலாடை கூட சேர்த்துக்கலாம். கடைசியாக கொத்தமல்லி இலை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஹைதராபாத்தில் ரொம்ப ஃபேமஸான க்ரீமி அண்ட் டேஸ்டியான க்ரீன் சிக்கனை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.